நான் நேத்து தான் அடி வாங்கினேன், இன்னைக்கெல்லாம் நான் அடிச்சு புடுவேன் பாத்துக்க. எங்க அடிடா பாப்பா. அடிக்க மாட்டேன்னு பாக்குறியா? எனக்கு அடி சண்டைலாம் தெரியும். என்னடா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிற? தம்பி யார ரோட்ல கிறுக்கங்களாட்ட அடிச்சிட்டு கிடக்குறீங்க ரெண்டு பேரும்? எது கிறுக்கங்களா? அதானே. ஆமாண்டா, உங்களை தான்டா சொல்றேன். எதுக்குடா அப்படி அடிச்சிட்டு கிடக்குறீங்க? நான் அப்பவே சொன்னேனே, இங்கெல்லாம் அடிச்சுக்க வேணாம்டா, இல்லாட்டி ரோட்ல போற கண்ட நாயெல்லாம் கேள்வி கேட்கும்னு சொன்னேன்னு. இவன் தானே கேட்கல. என்னடா பேச்சு வாக்குல நாய் இல்லண்ணே, நான் அப்படி சொல்ல இல்லண்ணே. கல்யாணம் ஆகி அவன் முண்டாட்டி அவங்கிட்டே இருக்காதுண்ணே. ஆனா அவன்லாம் அடுத்த முண்டாட்டி பத்தி கேள்வி கேட்பானே. அவங்க சொல்ற அளவுலாம் வச்சுக்காதனான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றேன்னு கேட்கிறானு. நான் அதெல்லாம் கூட விட்டுனா சோறு திம்பாங்களா இல்ல வேற ஏதாச்சும் கீழே கிடக்குறது திம்பாங்களா தெரியலண்ணே. அவனுங்களாம் வந்து கேள்வி கேட்பாங்கடா, வேணாண்டான்னு சொன்னவன் கேட்கவே மாட்டேங்கிறான். தம்பி நான் தெரியாம கேட்டப்பா, நான் கிளம்புறேன். இல்ல அண்ணே உங்களை சொல்லுண்ணே, இந்த பெட்ரோல் போட கூட 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம வாங்கல. அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கடா, அந்த மாதிரி வச்சுக்காதுன்னு இவனை தானே சொன்னேன். தம்பி தெரியாம கேட்டேன்டா, நீ செருப்ப கழட்டி கூட இந்த அடிச்சுக்கிட்டா. இனி ஆளை விடுங்கடா, நான் கிளம்புறேன். அண்ணன் தப்பா அடிச்சுக்காரு அண்ணே. உங்களை சொன்னேன், பீடிக்கு வழி இல்லாம கீழே கிடக்குற துண்டு வெடி எடுத்து குடிக்கிறானுங்க, அவனுங்க எல்லாம் கேள்வி கேட்கற மாதிரி வச்சுக்காருன்னு சொல்லி இவனை தானே நான் சொன்னேன். உங்களை சொல்லணும். தெரியாம கேட்டேன்டா, என்ன ஆளை விடுங்கடா. அந்த வண்டியை கூட நீங்க வச்சுக்கீங்கடா, நான் கிளம்புறேன்டா. அண்ணே உங்களை சொன்னேன், எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி சொல்ற மாதிரி எல்லாம் வச்சுக்காதரா அப்படின்னு இவனை தானே சொன்னேன். நான் உங்களை சொல்லணேன். அண்ணே நின்னுங்க அண்ணே. ஐயோ அண்ணே உங்களை சொல்.